தமிழக முதல்வர் அவனை போட்டு அடிச்சு கொல்லுன்னு சொன்னாரா? இல்ல சங்கர் ஜிவால் நம்முடைய டிஜிபி அவங்களை எல்லாம் கூப்பிட்டு நீ இதை பண்ணு, நீ இதை அடி, இதை வெட்டு, குத்துன்னு யாராவது சொன்னாங்களா? கூப்பிட்டது ஒன்று ஒன்று பிரசிடென்ட் இல்லை சார், முர்மு மேடமா கூப்பிட்டாங்க. பணம் காணாம போச்சுன்னு ஏன் பதறிட்டு ஓடி வர்றீங்க? உங்களுக்கும் அந்த பெண்ணுக்கும் என்ன உறவு? வெட்டி ஜபர்தஸ்த் சார். அந்த சாரி, அந்த அம்மாவை எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. அதுவே ஒரு கேடு. ஸ்டாலின் வந்து உடனே சாரின்னு சொன்னா முடிஞ்சு போச்சு. வேற என்னத்தை சொல்றீங்க? நிகிதா போய் 2 அடி அடிச்சா ஒத்துப்பீங்களா சார்? இந்த மாதிரியான புல்லுருவிகளை ஒருபோதும் காவல்துறையில இருக்க அனுமதிக்க கூடாது. ஒட்டு மொத்தமா அந்த கும்பலை வெளியே அனுப்புங்க போலீஸை விட்டு. சர்மிளா டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிருப்பவர் வழக்கறிஞர் திருமிகு சாந்தகுமாரி அவர்கள். வணக்கம். வணக்கங்க. அஜித்குமாரினுடைய காவல் மரணம், படுகொலை, அதுல ஒரு அரசியல் கலந்திருக்கு. அரசியல் கட்சி தலைவர்கள் தேடி போய் அஜித்குமாருடைய தாயார்கிட்ட வந்து ஆறுதல் சொல்றாங்க, வீட்டுக்கு போறாங்க, நிதி உதவி கொடுக்குறாங்க. இப்போ அரசு தரப்புலேயே வந்து அவருடைய அஜித்குமாரனுடைய சகோதரருக்கு அரசு பணி நியமனம் கொடுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் ஒரு புறம் இருக்கு. ஒரு டேமேஜ் நடக்குது அப்படின்னா அந்த டேமேஜ் கண்ட்ரோல் பண்றதுக்கு பதிலாக, டேமேஜ் நடக்காம பாக்குறதுக்கு பதிலாக டேமேஜ் கண்ட்ரோல் தான் திமுக அரசு செய்யுது அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. இன்னொரு புறம் சாரி கேட்டா போதுமா, சாரி கேட்கறதுக்கு கூச்சம் இல்லையா அப்படின்னு எடப்பாடி ஒரு பக்கம் ஸ்டாலினை பார்த்து கேட்கிறாரு. இந்த அஜித்குமாரனுடைய படுகொலை, காவல் படுகொலை நம்ம எப்படி பாக்குறது? இல்ல, ரொம்ப வருந்தத்தக்க ஒரு படுகொலை சார். அநியாயமாக ஒரு உயிரை வந்து நம்ம வந்து பலி கொடுத்திருக்கோம்னு நான் நினைக்கிறேன். அது வந்து யாரால நடந்திருக்குன்னா காவல்துறையை சார்ந்தவர்கள். காவல்துறைன்னா என்ன? அரசு. திருமாவளவன் கூட இன்னைக்கு பேசியிருக்காரு, அரசனுடைய பயங்கரவாதம். நேற்றைக்கு வந்து குடிமக்களை அரசே கொல்லுவதா அப்படிங்கிற கேள்வியை நீதிமன்றம் முன்வைத்திருக்கிறது. கரெக்ட் தானே? சோ இதையெல்லாம் ஜஸ்ட் ஒண்ணு இல்லை அப்படின்னு புறம் தள்ளிவிட முடியாது. ஆனா அதே சமயத்துல தமிழக முதல்வர் அவனை போட்டு அடிச்சு கொல்லுன்னு சொன்னாரா? இல்ல சங்கர் ஜிவால் நம்முடைய டிஜிபி அவங்களை எல்லாம் கூப்பிட்டு நீ இதை பண்ணு, நீ இதை அடி, இதை வெட்டு, குத்துன்னு யாராவது சொன்னாங்களா? எல்லா இடங்களிலும் கருப்பு ஆடுகள் இருக்கிறார்கள். காவல்துறையிலும் அந்த கருப்பு ஆடுகள் இருந்திருக்க கூடும். கூப்பிட்டது ஒன்று பிரசிடென்ட் இல்லை சார், முர்மு மேடமா கூப்பிட்டாங்க. பணம் காணாம போச்சுன்னு ஏன் பதறிட்டு ஓடி வர்றீங்க? மாவட்டத்துல துணை கண்காணிப்பாளராக இருக்கிறவங்க அல்லது முக்கியஸ்தர்கள் டப்புன்னு என்ன விஷயம், என்ன அப்படி? உங்களுக்கும் அந்த பெண்ணுக்கும் என்ன உறவு? நான் கேட்கிறேன் சார். இந்த கேள்வியை எங்கேயுமே எழல. ஒருத்தனை கொன்றாவது அவனிடம் இருந்து நகை பறித்து கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறீங்களே. நீங்க முதல்ல எழுதுனீங்களா அவளை கூட்டிட்டு போறேன்னு? அந்த பையன் அஜித்குமார எஃப்ஐஆரே பதிவு பண்ணல அப்படின்றது. எஃப்ஐஆர் நீங்க பாருங்க, அந்த வசனங்கள் பேசுகிற பொழுது எஃப்ஐஆர் போடாம அந்த பையன்கிட்ட இருந்து நகையை வாங்கு. அவளே ஒரு பெருந்திருடி. நிகிதா தானே? ஆமா, நிகிதா. அவளே பெருங்கொள்ளைக்காரி. வேலை வாங்கி தருவதாக 16 லட்சம் என்னமோ ஏமாத்தினான்னு அவ மேல கேஸ் இருக்குது. அந்த பொண்ணு சொன்னதுக்காக விழுந்து விழுந்து மேலிடத்திலிருந்து போலீசார் வந்து கவனிச்சு அதை வாங்கி கொடுக்கணும்னு என்ன சார் அவசியம்? நீங்க சொல்லுங்க சார். அதாவது இந்த மாதிரி கருப்பு ஆடுகளால் தான் சாத்தான்குளத்துல நடந்த போது நம்ம அதிமுக அரசை நம்ம சுட்டி காட்டினோம். இப்ப இது நடக்கும்போது திமுக அரசை, ஏன்னா அவங்க தானே ஆளுங்கட்சி, சொல்லுவாங்கல்ல. இது வந்து திமுக தூண்டி விட்டு இந்த நிகழ்ச்சி நடந்ததுன்னு சொல்லுங்க, அதுல அரசியல் இருக்குன்னு சொல்றேன். ஆனா அடுத்த வருஷம் தேர்தல் வரப்போகுது. தேர்தலுக்கு ஒரு சின்ன விஷயத்தை கூட துருவ கூட விட்டுவிட எடப்பாடி பழனிசாமி ரெடியாக இல்லை. தாவேகா தலைவர் இப்ப வீரத்தோட குதிச்சு அங்க போயிருக்கார். ஏதாவது உதவி செஞ்சுட்டு வந்தா ரொம்ப நல்லது. நான் தப்புன்னு சொல்லல. எல்லாமே இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷனை ஒட்டி தான் நடக்கும். நீ எந்த அணி? நீ அதிமுகவா? அப்படியானால் பொள்ளாச்சி கேஸை நீ மூடி மறைச்சிரு. பொள்ளாச்சியில நடந்த சம்பவத்தை விடவா இது மோசமா போச்சு? ஆனா
மோசம் அப்படிங்கிற நிலையை வச்சு பார்க்காம ஒரு தனி மனிதனுடைய வாழ்வதற்கான உரிமை இன்றைக்கு பறிக்கப்பட்டிருக்கிறது. நீங்க ஒரு நகைக்காக கூட்டிட்டு போறவங்க அந்த ரிப்போர்ட்ல சொல்றாங்க பாருங்க, 40 காயங்கள், உடம்பு முழுக்க காயம். அதோட மட்டும் இல்ல, மிளகாப்பொடி யூஸ் பண்ற அளவுக்கு அவன் என்னத்தை திருடிட்டான்? கோயில கொள்ளையடிச்சானா? சொல்லுங்க சார். நகை வச்சிருந்ததாக அந்த அம்மா சொல்லுது. முதல்ல அது சொல்றதே உண்மையான்னு யாருக்காவது தெரியுமா? அவங்க அம்மாவுக்கு வந்து நடந்து வர முடியல. அதனால நீங்க சக்கரத்தான் களி கேட்குறீங்க. அதுக்கு ஒன்றும் ப்ரொவிஷன் அந்த கோவில்ல இருக்கு. அந்த பத்ரகாளியம்மன் கோவில்ல இருக்கு. கூட்டிட்டு போறீங்க. கூட்டிட்டு போகும்போது நான் தள்ளிட்டு வரேன்ல, அது எனக்கு கொஞ்சம் பணம் கொடுங்க அப்படின்னு கேட்குறான் அந்த பையன். சாதாரண நிலையில இருக்க கீழ்மட்ட வேலைக்காரர்கள் அவர்கள். இப்ப நீங்க ஏர்போர்ட்ல இறங்கி நின்னீங்கன்னா, உங்க லக்கேஜ தூக்குறதுக்கு 4 பேர் வர்றாங்க. ஓடி ஓடி வர்றாங்க. ட்ராலி எடுத்துட்டு. உங்கள கியூல சத்தம் இல்லாம கொண்டு போய் காட்டுறதுக்கு அங்கிருந்து தூக்கிட்டு வந்து எல்லாம் செய்றோம். சும்மாவா செய்றாங்க? அது மாதிரி அவரும் கேட்டு இருக்கார். உனக்கு ஒத்து வரல. நான் ரூ. 100 தான் கொடுத்தவனே அவன் மாட்டேன்னு இருக்கான். இவளுடைய அதிகாரத்திற்கு அவன் கட்டுப்படவில்லை. இவன் அதிகம் கேட்டிருக்கான் பணம். அப்படிங்கிற காரணத்துக்காக ஒரு பொய்யான குற்றச்சாட்டை அந்த பெண் சுமத்தி இருக்க முடியுமா? முடியாதா? நீங்க சொல்லுங்க சார். அந்த அம்மா கார்ல நகையும் பணமும் வச்சுட்டு வர்றதுக்கு என்ன காரணம்? அவர் வைத்தார் என்பதற்கு ஏதாவது ஆதாரம் உண்டா? முதல்ல ஒரு 5-6 பேரை நீங்க கூப்பிடுறீங்க. 5-6 பேரையும் கூப்பிட்டு எல்லாம் விசாரிச்சுட்டு மத்தவங்களையெல்லாம் அனுப்பிடுறாங்க. அஜித்குமாரை வச்சு புடிச்சுக்கிறாங்க. ஏன்? அஜித்குமார் தான் அந்த அம்மாட்ட பார்க்க முடியாது, நான் தள்ளிட்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டு போனேன். வெட்டி ஜபர்தஸ்த் சார் அந்த பொம்பளைக்கு. சாரி, அந்த அம்மாவை எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. அதுவே ஒரு கேடி. வாங்கின பணத்தை இன்னைக்கு வரைக்கும் திருப்பி கொடுக்கல. வழக்கு நடந்துட்டு இருக்குது. அவளுக்கு 4 பேர் போலீஸ்ல இருந்து ஓடி ஒரு வர்றாங்க. பண மோசடி வழக்கு மட்டும் இல்ல, பல பண மோசடி வழக்குகள் இருப்பதாக செய்தி. கரெக்ட். அப்போ இந்த வழக்குல ஸ்டாலின் வந்து உடனே சாரின்னு சொன்னா முடிஞ்சு போச்சு. வேற என்னத்த சொல்ல சொல்றீங்க? நிகிதா போய் 2 அடி அடிச்சா ஒத்துப்பீங்களா சார்? இந்த இடத்துல ஸ்டாலின் இல்ல, தாவேகா தலைவர் இருக்கிறார். அவர் இருந்தாலும் மட்டும் என்ன பண்ணுவாரு? திருமாவளவன் மட்டும் இருந்தா என்ன பண்ணுவாரு? இல்ல வேறு கட்சிக்காரர்கள் யாராவது இருந்தால் என்ன பண்ணுவாங்க? சொல்லுங்க சார். முதல்ல போய் அந்த குடும்பத்தை பார்ப்பாங்க. அவங்களுக்கு என்ன சாத்தான்குளத்துல என்ன நடந்தது? அதுதானே நடந்தது. சொல்லுங்க. உங்களுக்கு நாங்க ஆதரவா இருக்கோம், தப்பு நடந்து போச்சு, சாரி தான் சொல்லுவாங்க. காவல்துறையினுடைய குணாம்சமே இதுதான். அவங்க இப்படிதான் நடந்துப்பாங்க. குறிப்பா திருட்டு வழக்கு இல்ல நகை திருட்டு வழக்குல எல்லாம் வந்து அவர்கள் அதுல ஏதாவது கிடைக்குதா, நமக்கு ஏதாவது கிடைக்குதான்னு பாக்குறதுடைய விளைவு தான் இங்க போய் சார், நிறுத்தி 100 பவுன் தொலைஞ்சு போச்சுன்னா அது அப்படியே ஒரு 90 பவுன் பக்கமா எல்லாம் கிடைச்சிரும்னு வச்சுக்கோங்க. ஆனா உரியவர்களுக்கு ஒரு 60 தான் போகும். புரியுதுங்களா? நிறைய விஷயங்கள்ல நாம பார்த்திருக்கோம். நடவடிக்கை எடுத்து இன்னைக்கு நேத்து முந்தா நாள் பேப்பர் எல்லாம் பாருங்க சார். நகை காணாம போனதுக்காகவே ஒருத்தர் போலீஸ்காரர் ஒருத்தர் வந்து அது மேல வழக்கு போட்டிருக்காங்க. காவல்துறையினுடைய குணாம்சம்னா லட்சம் பேர் இருக்கிற இடத்துல அத்தனை பேரையும் நம்ம மோசம்னு சொல்லிட முடியாது சார். பயணி தவற விட்ட பொருட்களை எடுத்து கொடுக்கிறவங்க, நகைகள் எங்கேயாவது இருந்து கொண்டு வந்து கொடுத்து அதை அப்படியே ஒப்படைக்கிறவங்க, அப்படி நல்லவர்களும் இருக்கிறார்கள். இந்த சமூகத்துல எப்படி நல்லவங்க கெட்டவங்க கலந்து இருக்காங்களோ அது போல காக்கி சட்டைக்குள்ளும் கலந்திருக்கிறது. அப்படித்தான் நம்ம இதை பார்க்கணும். இல்ல, நல்லவர்களும் இருக்கக்கூடும். அந்த பொண்ணுக்காக இவ்வளவு பரிதவிக்கிறாங்களே என்னன்னு மட்டும் அதை மட்டும் பார்க்க சொல்லுங்க சார். அந்த நிகிதாக்காக போற்றக்கூடாது. அங்கிருந்து இன்னொருத்தருக்கு தகவல் சொல்றாரு, அந்த இன்னொருத்தர் இதை பார்த்துருங்கிறாரு, கட்டாயம் புடிச்சு கொடுத்துருங்க அந்த அம்மாவுக்குங்கிறாங்க. அப்படி என்னையா உங்களுக்கு எல்லாம் அந்த அம்மா? அப்ப உங்ககிட்ட அந்த கேஸ் இருந்தா, எந்த கேஸ்? பண மோசடி கேஸ் இருந்தா அதுல நீதி கிடைக்குமா மக்களுக்கு? பாதிக்கப்பட்ட மக்களுக்கு? யோசிச்சு பாருங்க. நான் என்ன சொல்றேன், ஒருத்தரை பதவி நீக்கம் செஞ்சிருக்காங்க, ஒருத்தரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒட்டு மொத்தமா அந்த கும்பலை வெளியே அனுப்புங்க போலீஸை விட்டு. நான் ஒரு அட்வொகேட்டா இருந்துட்டு அனுப்புங்கன்னு சொல்ல முடியாது. அதுக்கு கேஸ் போடணும், அதுக்கு எல்லாம் சார்ஜ் ஷீட் பண்ணணும், என்கொயரி, அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்டல் என்கொயரி இருக்கும், அதுக்கப்புறம் அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா இந்த மாதிரியான புல்லுருவிகளை ஒருபோதும் காவல்துறையில இருக்க அனுமதிக்க கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
ஒரு விஷயம் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் நேற்று நீதிமன்றம் சொன்னது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி வந்த பிறகு 24 காவல் நிலைய மரணங்கள் நிகழ்ந்திருக்கின்றது. விசாரணைக்கு கூட்டிட்டு போறாங்க, சென்னையிலேயே வச்சு அந்த பையன், சின்ன பையன் செத்து போயிடுறான். இப்படி நிறைய இடங்கள்ல நடந்திருக்குன்னா, தமிழக முதல்வர்கிட்ட தான் காவல்துறை பொறுப்பில் இருக்கிறது. அவர் அதற்கு பொறுப்பேற்க வேண்டும். பொறுப்பேற்க வேண்டும். அப்ப அதை களைவது எப்படின்னு பார்க்க வேண்டாமா? மனித உரிமை மீறல் தமிழ்நாட்டிலே நடக்குமானால் காவல்துறையை தன்னகத்தை வைத்திருக்கக்கூடிய முதல்வர் அதை சரி பண்ணணுமா இல்லையா? தட்டி கழிக்காம அதுக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் அப்படின்ற அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அதாவது கடந்த காலங்களில் எடப்பாடி அவர்கள் வந்து நான் டிவி பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லாம, நான் வந்து இதுக்கு நான் முழுமையா பொறுப்பேற்றுக் கொள்கிறேன், நாங்க இதுக்கு பொறுப்பேற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்ற அந்த துணியை நம்ம பார்க்கிறோம். ஆனால் தொடர்ச்சியான நடந்துகிட்டே இருக்குன்னா, அதுதான் நான் திரும்ப சொல்றேன். ஸ்டாலினை விட்டுடுங்க சார், முதல்வரை விட்டுருங்க. வேற ஒரு முதல்வரை அந்த இடத்துல பொருத்தி பாருங்க. நம்ம அண்ணாமலையே கொண்டு வந்து போட்டுருங்க சார். நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க பிரச்சனை. அது வந்து அண்ணாமலை சொல்லி இல்ல சார், எடப்பாடி சொல்லி இல்ல சார். தவறு நிகழ்ந்திருக்கிறதுங்கிறத நம்ம ஒத்துக்கலாம். அதுக்கு இவர்தான் காரணம், உடனே பதவி விலகு, அடுத்த 5வது மாசமே வந்து எலெக்ஷன் வரணும், நான் வந்து தப்பு சார். அது உண்மையிலேயே உணர்ந்து உடனே சொல்றாங்க, நான் வேலை கொடுக்குறேன், உனக்கு என்ன மாதிரி வேலை வேணும், என்ன பெரிய கருப்பனை அனுப்பி, அமைச்சர் பெரிய கருப்பனை அனுப்பி அந்த வீட்டை போய், அந்த குடும்பத்தை போய் சந்திக்க சொன்னாரு. சார் என்ன பண்ணுவீங்க இதுக்கு மேல? வெடி விபத்துல செத்து போயிடுறான், என்ன பண்றீங்க? பணம் கொடுக்க முடியும், அவர்களுக்கு மறுவாழ்வுக்கான ஆதாரங்களை உருவாக்கி தர முடியும். அதுதானே ஒரு அரசு செய்யக்கூடியது, யாருடைய அரசாக இருந்தாலும். முதல்ல இந்த களையெடுப்பு நிகழ்த்துங்க. இன்னைக்கு சங்கர் ஜிவால் சொல்லியிருக்காரு, தனிப்படை போடாத. இதை முதலையே சொல்ல வேண்டியது தானே? பாருங்க, தனித்தனி படை போட்டா அந்த தனிப்படைங்கிறது அந்த கேஸோட முடிஞ்சிடணும், இன்வெஸ்டிகேஷனோட. மறுபடியும் அது தொடர்ந்து அது இருக்கணும். ஸோ அந்த மாதிரி எல்லாம் வைக்காதன்னு நிறைய அறிவிப்புகள் கொடுத்துருக்காங்க. எனக்கு என்னென்ன இன்னைக்கு கொடுக்குறாரு இவர் பொறுப்பேற்ற நாள்லயே இது ஒரு சர்க்குலரா போட்டிருந்தா நல்லா இருந்திருக்காதா? தடி எடுத்த தண்டல்காரன்னு சொல்ற மாதிரி காவல்துறையிலும் இப்படிப்பட்ட சில பேர் இருக்கிறத நான் பார்க்கிறேன். அதனால வந்து அரசாங்கத்தின் மேல குற்றம் சொல்றதுங்கிறது தேர்தல் நோக்கத்திற்காக, உண்மையாகவே இந்த மரணத்தை துக்கிக்கிற, இது இப்படியெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிற மனித உரிமை போராளிகள் கூட என்ன பிரச்சனைன்னு தான் பேசுறாங்க. இது தவிர்க்கப்படும் தான் பேச முடியும். அப்படித்தான் நான் பார்க்கிறேன். நன்றி, நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி தம்பி.